மாமா வயசாயிடுச்சுல, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்னாச்சுமா? என்னாச்சா? ஈர துணி எடுத்துட்டு வந்து பெட்ல போட்டு வச்சிருக்கீங்க. மழை பெஞ்சிச்சு, அதான் அந்த துணியை எடுத்து போட்டேன். மழை பெஞ்சா ஈர துணி எடுத்துட்டு வந்து பக்கெட்ல போடணும், அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது காய போடணும். இப்படிதான் பெட்ல எடுத்து வைப்பீங்களா? இப்ப போய் பாருங்க, பெட் ஃபுல்லா ஈரமா இருக்கு. மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். டைமுக்கு சாப்பாடு வேணா மட்டும் மருமகளே சாப்பாடு ரெடியான கேட்க தெரியுதுல, அப்போ உங்க வேலையை உங்களுக்கு சரியா செய்ய தெரியாதா? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு லேட்டா தான் வரும், அப்பதான் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு உரைக்கும். சார், உங்க அப்பா ரோட்ல போய் நாய் அடிக்கிறேன்னு என் கார் கண்ணாடி உடைச்சு வச்சிருக்காரு சார். அவருக்கு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், நாய் அடிக்கிறேன்னு என் கார் கண்ணாடி உடைக்காதீங்கன்னு. எங்க இந்த ஆளு? சார், அவர் ஏதோ வயசானவர் தெரியாம பண்ணிட்டாரு. நீங்க அந்த கார் செலவுக்கு எவ்வளவு ஆகும் சொல்லுங்க சார். அது சரி பண்ண ஒரு 10,000 ஆகும். அந்த பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. உங்க அப்பாட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க சார். சரிங்க சார். அப்பா, அப்பா, ஏப்பா என்னாச்சு? வயசான காலத்துல கையை காலை வச்சுட்டு உன்னால சும்மா இருக்க முடியாதாப்பா? எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு ஏழரை இழுத்து விட்டுட்டே வந்துட்டு இருக்க. ரோட்ல போற நாய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கல் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் கார் கண்ணாடில அடிச்சிருக்க. உன்னால எனக்கு 10,000 ரூபாய் நஷ்டம். கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கிறேன்னா வீட்டுல இரு, இல்ல எங்கேயாச்சும் போய் செத்து தொலை. இங்க வந்து யாவும் எடுத்துட்டு இருக்க. ஏங்க, மாமாவை காணுங்க. இங்கதான் எங்கேயாச்சும் வாக்கிங் போறன்ற பேர்ல யாருடைய பிரச்சனை இழுத்துட்டு வருவாரு, வந்துருவாரு. ஏங்க, அது இல்ல, மாமா ரூம்ல இந்த லெட்டர் இருந்தது. உனக்கும் மருமகளுக்கும் நான் ரொம்ப மரம் அணிஞ்சிட்டோன்னு தோணுது. என்னால நீங்க எந்த கஷ்டமும் பட வேணாம், யாருக்கிட்டையும் அசிங்கப்படவும் வேணாம். நான் பண்ணினதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் செத்தா கூட உங்களால என்னை பார்க்க முடியாது. என்னங்க ஆச்சு? மலரு, அப்பா லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாரு மலரு. நான் தான் எனக்கு தேவையில்லாம அவர் அதிகமா திட்டேன். ஏங்க, அழுகாதீங்க. இல்ல மலரு, நான் தான் மலரு எல்லாத்துக்கும் காரணம். நான் தான் காரணம். ஏங்க, கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரம் மாமாவை தேடி கண்டுபிடிச்சிடலாம்.